ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோஸ் பாருங்க. இவங்களுடைய ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ல எங்க கல்வெட்டு கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சமாதிகளை வந்து அழகா கல்லுகளே செதுக்கி புதிய புரட்சி, இது வித்திட்டவர் எங்கள் குருநாதர், இது காலத்தால் அழியாத ஒரு பொருள். இது கோயில் கல்வெட்டுகளுக்கு நாங்க மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இட்டாலியன் மார்பிள்ல பண்ணலாம், கிரானைட்ல பண்ணலாம், மார்பிள்ல பண்ணலாம். கம்ப்யூட்டரின் உதவியில உங்களுக்கு கல்வெட்டுகளை அழகா பண்ணி கொடுக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான வேலைகளை கல்வெட்டுகளை நாங்க பண்ணி கொடுப்போம். வணக்கம் வாடிக்கையாளர்களே, நீங்கள் இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்க பார்க்க போறீங்க. என்ன விஷயம்னா, இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஆதாரமாக நிரூபிக்கக்கூடிய கல்வெட்டுகளை பற்றி நாம பார்க்க போறோம். இந்த கல்வெட்டுகள் பழங்காலத்திலிருந்தே செய்து கொண்டு வருகிறது. ஆனா இப்போ கல்வெட்டு எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதிநவீன முறையில் பிளாஸ்டிங், சிஎன்சி என்கிரேவிங் அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கோம். 40 ஆண்டுகளுக்கு மேல் இந்த துறையில இருந்துட்டு இருக்கோம். இந்த கல்வெட்டு துறையை பற்றி தான் நான் உங்களுக்கு விளக்க போறேன். இந்த துறை எங்கெங்கெல்லாம் பயன்படுது, இந்த துறையுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த துறை நமக்கு எப்படி தேவை, எதுக்கு தேவை, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இந்த நிறுவனத்தினுடைய பெயர் கல்வெட்டு களத்தின் புதிய புரட்சி, இது வித்திட்டவர் எங்கள் குருநாதர், எங்கள் தந்தை, அவருடைய பேரே குருநாதர் தான். இந்த கம்பெனி அவருடைய காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்வெட்டுகள் எப்படி வந்துட்டு இருக்கு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், வாங்க. இந்த கல்வெட்டு நிறுவனத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா பிராவோசைன். இவங்க கல்வெட்டை எப்படி பண்றாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிங் அண்ட் சிஎன்சி என்கிரேவிங் மூலமாக பண்றாங்க. இந்த கல்வெட்டுகள் எப்படி ஒரு புரட்சி ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட இந்த நிறுவனம் நெருக்கத்தோட பயணிக்கிற ஒரு நிறுவனம். இது ஒவ்வொரு அரசாங்கத்துடைய பில்டிங்ஸும், பூங்காக்களும், அறநிலையத்துறை ஆபீஸ்களும், சமுதாய கூடங்களும் எங்களுடைய கல்வெட்டுகள் மூலமா தான் ஓபன் செய்யப்படுது. மினிஸ்டர், சிஎம் இவங்களுடைய ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ல எங்க கல்வெட்டு கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். நாங்க இந்த நிறுவனம் மூலமா செம்மொழி பூங்கா கல்வெட்டு நாங்க தான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மெட்ரோலையும் நாங்க தான் எங்களுடைய கல்வெட்டுகளை வச்சிருக்கோம், நீங்க பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கல்வெட்டு துறையில நீங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டியது, கோயில் திருப்பணிகளுக்கு அதிகமான கல்வெட்டுகள் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு நேம் போர்டு பண்ணி கொடுக்குறோம். ஒரு போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்இடி லைட்டு, கிளாஸ் லெட்டர்ஸ், பித்தளை பிராஸ்ல உங்களுக்கு எச்சிங், இதெல்லாம் தாண்டி கல்வெட்டு மட்டும்தான் உங்களுக்கு மிக குறைந்த விலையில உங்களுக்கு உட்காரும். ஒரு போர்டு வீட்டுக்கு நீங்க போடணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த போர்டுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபாயில இருந்தே உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு போர்டு உங்களுக்கு கல்வெட்டுல மட்டும் கிடைக்கும். இந்த கல்வெட்டுல கிடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா யாராலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையில இருக்கிறதுனால இது எளிதா எல்லாரும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்க சொந்த வீட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு சின்ன வீடு கட்டுறாரு, அவர் கூட தன்னுடைய போர்டுல வீட்டுல அவருடைய பேரை போட்டுக்கலாம், ஆனந்தா நிலையம் அப்படின்னு போட்டுக்கலாம். அவரு அந்த காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு அரடி ஒரு 400 rupees to 500 rupees அவருக்கு அந்த காஸ்ட். இந்த காஸ்ட்ல உங்களுக்கு ஒரு எல்இடி வராது, ஒரு பிராஸ் போர்டு வராது, ஒரு சில்வர் லெட்டர்ஸ் போர்டு வராது. எந்த போர்டுமே இதோட கம்பேர் பண்ண முடியாது. இது காலத்தால் அழியாத ஒரு பொருள். இது எந்த காலத்திலையும் அந்த கல்வெட்டு அங்கேயே தான் இருக்கும், அதை யாராலையும் அழிக்க முடியாது. அதனால தான் அதற்கு பெயர் கல்வெட்டு அப்படின்னு பெயர் பெற்றுக்கப்பட்டிருக்குது. இந்த நிறுவனத்தின் மூலமா பல விஷயங்களை நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைகளை நாங்க பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கல்வெட்டு எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது, இந்த கல்வெட்டு துறையில வேற என்னென்ன பொருள் நாங்க சேர்ந்து செய்யறோம், இவங்க ஆர்கிடெக்டோட எந்த பொருள் செய்யறாங்க, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த கல்வெட்டு நம்ம எப்படி பண்றோம் பாத்தீங்கன்னா, கோரல் டிரா ஆப்ஷன் மூலமா தான் நாங்க இதை பண்றோம். கம்ப்யூட்டரின் உதவியில உங்களுக்கு கல்வெட்டுகளை அழகா பண்ணி கொடுக்கிறோம். கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கோரல் டிரா செக்ஷன். இது கோரல் டிரா சாஃப்ட்வேர் மூலமா இந்த கல்வெட்டுகளை உருவாக்கி கொடுக்கிறோம் நாங்க. இது இல்லாம சிஎன்சி ரூட்டர் மூலமா உங்களுக்கு நாங்க உருவாக்கி கொடுக்கிறோம். கல்வெட்டுகளை மிக ஆழமா செதுக்கணும்னா நீங்க சிஎன்சி ரூட்டருக்கு தான் வரணும். சிஎன்சி என்கிரேவிங் லெட்டர் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க வாங்க. எல்லாமே உங்களுக்கு சிஎன்சி என்கிரேவிங் லெட்டர் எவ்வளவு டெப்தா இருக்கு பாருங்க. இந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் லெட்டர்ஸ் எதுனா நம்ம சிஎன்சி என்கிரேவிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத முடியும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாண்ட் பிளாஸ்டிங். சாண்ட் பிளாஸ்டிங் மூலமா நம்ம லெட்டர்ஸ் என்கிரேவிங் பண்ணலாம். அதனுடைய விஷயம் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதோட டெப்த் பாருங்க மினிமமா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் உங்களுக்கு காஸ்ட் வைஸ்ல இது ரொம்ப எக்கானமிக்கலா உட்காரும் உங்களுக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் என்கிரேவிங் காஸ்ட் மட்டும் உங்களுக்கு 400 to 500 rupees வருது உங்களுக்கு. ஸ்டோன் காஸ்ட் இல்லாம உங்களுக்கு என்கிரேவிங் காஸ்ட் மட்டும் இந்த சார்ஜஸ் வரும். நீங்க டிபெண்ட்ஸ் அப்பான் தி குவாண்டிட்டி உங்களுக்கு ரேட் சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும். ஒர்க்குடைய குவாலிட்டியை வச்சு ரேட் சேஞ்ச் ஆகும். ஒர்க்குடைய காம்படிட்டிவிட்டி வச்சு உங்களுக்கு ரேட் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் மூலமாவும் ரேட் சேஞ்ச் ஆகும். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மூலமாவும் உங்களுக்கு ரேட் சேஞ்சஸ் ஆகும். எல்லாமே நீங்க நேரடியா வந்து பார்க்கறப்ப உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கோயில் கல்வெட்டுகளுக்கு நாங்க மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த கோயில் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் வந்து மிக குறைவா உங்களுக்கு பண்ணி கொடுக்கிறோம் நாங்க. இப்போ கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா மிரர் பாலிஷ் உள்ள எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் டைல்ஸ் அதுலயும் பண்ணலாம், இட்டாலியன் மார்பிள்ல பண்ணலாம், கிரானைட்ல பண்ணலாம், மார்பிள்ல பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்லயுமே மிரர் பாலிஷ் உள்ள எந்த
ப்ராடக்டா இருந்தாலும் நாங்க என்கிரேவிங் பண்ணி கொடுப்போம். பை என்கிரேவிங் யூசிங் சாண்ட் பிளாஸ்டிங் மூலமாவும் பண்ணி கொடுப்போம், சிஎன்சி என்கிரேவிங் மூலமா உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சென்னை மெட்ரோ போர்டு. சென்னை மெட்ரோல அதிகபட்சமான எல்லா போர்டுகளும் நாங்க தான் செஞ்சு கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட்டோட செஞ்சு கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க அந்த போர்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல எல்லா போர்டும் இருக்கும். அதெல்லாம் நாங்க தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆர்கே ரோட்ல இருக்கிற செம்மொழி பூங்கா அப்படின்ற போர்டு நாங்க தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த போர்டெல்லாம் எங்களுடைய சான்று, அதெல்லாம் எங்களுடைய ஒர்க்குக்கு எப்படி இருக்குன்னு சான்று அது நீங்க பார்க்கலாம் பப்ளிக்கா. பல கோயில்களுக்கு, திருவொற்றியூர் வடிவடையம்மன் கோயிலுக்கு நாங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய கல்வெட்டுகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கைகளாலே செதுக்குவோம் இந்த கல்வெட்டை. இப்ப கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி அண்ட் சாண்ட் பிளாஸ்டிங் இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலமா கோரல்ராவுடைய உதவியோட நாங்க இந்த கல்வெட்டை கம்ப்யூட்டர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒர்க்கிங் காஸ்ட் ரொம்ப சீப்பா முடியும் உங்களுக்கு கம்பேர் டு அனதர் ப்ராடக்ட். ஒரு எல்இடி ப்ராடக்ட்டோ, ஒரு பிராஸ் லெட்டர்ஸோ, ஒரு சில்வர் லெட்டர்ஸோ இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா கல்வெட்டு மட்டும் தான் உங்களுக்கு சீப்பா இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த கல்வெட்டு துறை வேற எங்கெங்க பயன்படுதுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க. இந்த கல்வெட்டு துறையில பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் மானுமெண்ட். இந்த மானுமெண்ட் துறையில இந்த கல்வெட்டு எப்படி எல்லாம் பயணிக்குது. நீங்க கீழ்பாக்கு கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானுமெண்ட் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சமாதிகளை வந்து அழகா கல்லுகளே செதுக்கி அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இத மாதிரி உங்களுக்கு மானுமெண்ட்ஸ் உட்காரும், சிம்பிள் மானுமெண்ட்ஸ். இதெல்லாம் ஒர்க்கிங் காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பா உட்காரும் உங்களுக்கு. இந்த போர்டு பாருங்க, உங்களுக்கு போட்டோஸோட சேர்த்து இந்த மானுமெண்ட்ஸ் கல் இது மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த டைப் ஆஃப் ஒர்க் பண்றப்போ ஒரு போட்டோ போடணும், நீங்க லைன் டயகிராம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இது கலர் போட்டோ. லைன் டயகிராம் காட்டுறோம் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த லைன் டயகிராம் ரொம்ப ஒர்க்கிங் காஸ்ட்ல வெறும் 1200 ரூபாயில இருந்து 1600 ரூபாய்க்குள்ளேயே ஒரு சதுரடிக்கு செலவாகும் உங்களுக்கு. இந்த டயகிராம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு சீப்பஸ்டா ஒரு போட்டோ போட முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. என்கிரேவிங் எச்சிங்ல கூட முடியாது. 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200ல இருந்து 1600 தான் ஆகும் ஒரு பிக்சர் போடணும்னா உங்களுக்கு. இது எவர் லாஸ்ட் ஒர்க். இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஒர்க் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இந்த க்ளோஸ் அப்ல பாருங்க, லைன் டயகிராம்ல ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோஸ் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, கிளாரிட்டியா உங்களுக்கு. இந்த ஒர்க் பண்ணனும் 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 1200ல இருந்து 1600 ரூபீஸ் வரும் உங்களுக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸஸ் வச்சு உங்களுக்கு மாறும் ரேட். இங்க பாருங்க, இது தமிழக அரசாங்கத்துடைய முக்கியமான போர்டு. இது சமுதாய நலக்கூட திறப்பு விழாக்கு இந்த கல்வெட்டு ஓபன் பண்றாங்க. இது மாதிரி கல்வெட்டுகள் அரசாங்கத்தோடவும் உங்களோடவும் நிரந்தரமா பயணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இது. இந்த கம்பெனி கம்ப்ளீட்டா உங்களுக்கு சாண்ட் பிளாஸ்டிங் ஒர்க் மூலமாவும் சிஎன்சி என்கிரேவிங் ஒர்க் மூலமாவும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இந்த போர்டு எப்படி இருக்கு பாருங்க. நான் சொன்னல உங்களுக்கு லைன் டயகிராம் எப்படி வந்திருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிள் காஸ்ட்ல உட்காரும் போர்டு உங்களுக்கு. ஸ்டோன் காஸ்ட் வந்து ஒரு கிரானைட் கல்லா இருக்கட்டும், எனி ஸ்டோன்ஸா இருக்கட்டும், ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி அதுல என்கிரேவிங் போடுறோம்ல, அந்த லெட்டர்ஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சதுரடிக்கு 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்குது என்கிரேவிங் காஸ்ட். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஒர்க்கை வச்சு உங்களுக்கு ரேட் மாறும். இங்க பாருங்க, இது ஒரு எம்போசிங் ஒர்க். இது மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான வேலைகளை கல்வெட்டுல நாங்க பண்ணி கொடுப்போம். ஒரு போர்டுகளும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பாருங்க, வீட்டுக்கு கொடுக்கிற போர்டு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மிக முக்கியமான ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் என்கிரேவிங் பார்டர் ஸ்டோன் சொல்லுவோம். இதை நீங்க வந்து பாத்ரூம் வால்ஸ்ல பண்ணலாம், ஃப்ளோர்ல பண்ணலாம். கம்ப்ளீட்டா ஒரு பீடிங் ஒர்க் மாதிரி இந்த ஆப்ஷன்ல கொடுக்கலாம். நீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஸ்டோன்ல உங்களுக்கு பிளாஸ்டிங் மூலமாவும் சிஎன்சி என்கிரேவிங் மூலமாவும் நாங்க பண்ணி கொடுப்போம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு காலத்தால் அழியாத ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரேம் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்ல ரொம்ப அருமையா வரும் இந்த ப்ராடக்ட். இதனுடைய விஷுவல் வந்து இன்னும் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு நிறைய காட்டுறேன். கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா பிரவுஸ் சைன். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஹில்ஸ்ல பைபாஸ் ரோட்ல இருக்குது. நியர்பை வசந்தன் கோ தாண்டி இருக்குது இந்த கம்பெனி. இந்த கம்பெனி கடந்த 40 ஆண்டுகளா இயங்கிக் கொண்டிருக்குது. அடுத்த தலைமுறை நோக்கி பயணிச்சிட்டு இருக்க ஒரு கம்பெனி. கல்வெட்டு துறையில ஆழமாக நாங்க கால் பதித்த ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட்ல. இந்த கல்வெட்டு துறையில இவங்க எவ்வளவு காலமா இருக்காங்கன்றது தெரியும். பொன்னேரி நிறைய கோயில்கள்ல, திருக்கோயில்கள் அனைத்தும் நம்மளால தான் கல்வெட்டுகள் செய்து கொடுத்துருக்கோம். இப்போ கூட கும்பாபிஷேகம் நடைபெற்ற எல்லா கோயில்களிலும் நாங்க கல்வெட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய கோயில்கள்ல எங்களுடைய அட்ரஸ் இருக்கும். உங்களுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கல்வெட்டுகள் போடணும்னாலும் சரி, உங்களுக்கு டொனேஷன் லிஸ்ட் போடணும்னாலும் சரி, ஒரு சமுதாய கூட ஓபன் பண்ணாலும் சரி, மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் ஓபன் பண்ணாலும் சரி, எங்களுடைய கல்வெட்டோட உதவியோடு பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் நாங்க எப்பவும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நிமிடம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது கம்ப்ளீட்டா ஒரு டீம் ஒர்க். இது இந்த ஒர்க் மூலமா தான் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கிறோம். பல வேலை வாய்ப்புகள் உருவாகுவது மூலமா இவங்க எல்லாரும் அவங்களுடைய கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி அவங்களுடைய அற்புதமான திறமைகளை வெளிக்காட்டுறாங்க. ஒர்க் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஒர்க் மூலமா அவங்களுடைய திறமை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் மென்மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒர்க்கை நாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஸ்டேட் டு ஸ்டேட் நாங்க இது வரைக்கும் பண்ணல. நாங்க கம்ப்ளீட் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருக்கோயில்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜிலும் பண்ணுவோம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, உருது, அப்படி ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜிலும் நாங்க இந்த கல்வெட்டுகள் பண்ணி கொடுப்போம். பர்டிகுலர் இந்த லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது. அனைத்து விதமான மொழிகளிலும் நாங்க கல்வெட்டுகள் பண்ணி கொடுப்போம். அனைத்து விதமான ஃபாண்ட்ஸ், டைப்ஸ், டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் எல்லாத்துலயுமே நாங்க உங்களுக்கு லெட்டர்ஸ் என்கிரேவிங் பண்ணி கொடுப்போம். நீங்க எங்களோட அணுகுறப்போ எங்களுடைய ஒர்க்கிங் காஸ்ட் தமிழ்நாட்டில் யாராலையும் முடியாத ஒர்க்கிங் காஸ்ட்ல நாங்க
நாங்க பண்ணி கொடுப்போம். ஏன்னா இது எல்லாமே நாங்க ஓனா பண்றோம். ஓனா பண்றதுனால ஒர்க்கிங் காஸ்ட் ரொம்ப கம்மியா உட்கார வைப்போம். கம்ப்ளீட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு கோயில் கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க கிட்ட வந்து அணுகுனீங்கன்னா அதோட ஒர்க்கிங் காஸ்ட் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய கோயில்களுக்கு நாங்க கல்வெட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். பல கோயில்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த கம்பெனி வளர்ந்துட்டு இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்ல தான் வளர்ந்துட்டு இருக்குது. இது மென்மேலும் வளரும். இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த கம்பெனி உங்களுக்கோசம் உழைக்கும், உங்களோட சேர்ந்து பயணிக்கும். நன்றி.